அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் ஒடிசாவின் புவனேஸ்வரில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இந்தியாவின் வேகமான வளர்ச்சி உலக பொருளாதாரத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம், ஐடி திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் இந்தியா சிறந்து விளங்குகிறது. பசுமை எரிபொருள் உற்பத்தியில் இந்தியா மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்கும் என நம்புகிறேன். பல துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட சிங்கப்பூர் தயாராக உள்ளது என அதிபர் தர்மன் கூறினார். சென்னையில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசினார். மக்களிடம் பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த திமுக அவற்றை நிறைவேற்றவில்லை. மகனை துணை முதல்வராக்கியது மட்டும்தான் முதல்வர் ஸ்டாலினின் சாதனை. 520 வாக்குறுதிகளில் 20 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றவில்லை. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. இன்னும் 13 அமாவாசைகள் தான் இருக்கின்றன. அடுத்தது அதிமுக ஆட்சி மலரும் என பழனிசாமி பேசினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் தங்கி வேலை செய்த தென் மாவட்ட மக்கள் பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். விடுமுறை முடிந்து ஏராளமானோர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னைக்குள் நுழைந்ததால் வண்டலூர் முதல் பெருங்களத்தூர் வரை ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்க சென்ற துணை முதல்வர் உதயநிதியின் மகன் இன்பநிதிக்கு மாவட்ட கலெக்டர் எழுந்து தன் இருக்கை வழங்கியது ஏற்புடையதல்ல என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். டில்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் ஆம் ஆத்மி வேட்பாளர்களை ஆதரித்து கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருந்த கெஜ்ரிவாலின் கார் மீது மர்ம நபர் கல்வீசி தாக்கினர். புதுடில்லி தொகுதியில் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவின் ஆதரவாளர்கள்தான் கெஜ்ரிவால் கார் மீது கல் வீசியதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் பாஜக இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சமீபத்தில் நடந்த தொடர் அசம்பாவிதங்கள் குறித்து திருப்பதி தேவஸ்தானத்திடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது. லட்டு கவுண்டரில் ஏற்பட்ட தீ விபத்து, வைகுண்ட ஏகாதசி டோக்கன் விநியோகத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் குறித்து விளக்கம் கோரப்பட்டுள்ளது. திருப்பதிக்கு வரும் உள்துறை அமைச்சக கூடுதல் செயலாளர் சஞ்சீவ்குமார் ஜிண்டால் அது குறித்து விசாரிக்க உள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு பெற்றது. திமுக, நாதக உட்பட 55 பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன. உரிய ஆவணங்கள் இல்லாத 3 பேரின் வேட்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார், நாதக வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 4 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை சந்தித்து பேச தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டார். இதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பரந்தூர் செல்வதற்கு விஜய்க்கு போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். இதன்படி வரும் 20ஆம் தேதி விஜய் போராட்டக் குழுவினரை சந்திக்க உள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசால் அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வந்துள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய் குற்றவாளி என சீல்டா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் தண்டனை விவரங்கள் வருகிற திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் சொத்துரிமை ஒரு பெரிய சவாலாக உள்ளது. வறுமை குறைய வேண்டுமானால் மக்களுக்கு சொத்துரிமைகள் மிகவும் அவசியம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நாட்டின் மிகப்பெரிய ஊழல் திட்டம் என ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இது ஒரு போலியான திட்டம் என்று சுப்ரீம் கோர்ட்டும் கூறியதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு மாறிய பிறகு நடத்தப்படும் விசாரணை மூலம்தான் இந்த திட்டம் எவ்வளவு பெரிய மோசடி என்பதை மக்களால் அறிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். 2013 டெல்லியில் ஆம் ஆத்மி அரசு அமைய ஆதரவு தந்ததும் 2024 அந்த கட்சியுடன் சேர்ந்து எம்பி தேர்தலில் போட்டியிட்டதும் காங்கிரஸ் செய்த தவறுகள். இதனால் டெல்லி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் அஜய் மக்கான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அருந்ததியர் சமுதாயத்தின் 6% ஓட்டுகளை மொத்தமாக அள்ள திமுக தரப்பில் வியூகம் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், இன்ஜினியரிங் படிப்பில் திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட 3% உள் ஒதுக்கீடை சுட்டிக்காட்டி தனிக்குழு அமைத்து பிரச்சாரம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பெரிய கட்சிகள் போட்டியிடாததால் அதிமுக வாக்குகள் தனக்கு வரும் என பெரிய தப்பு கணக்கு போடுகிறார் சீமான் என ஈவேரா திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். கடந்த காலத்தில் ஈவேரா, எம்ஜிஆர், ஜெயலலிதா பற்றி சீமான் பேசியது எல்லாம் அதிமுக தொண்டர்கள் மறக்க மாட்டார்கள் என்றும் திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து ஈவேரா திராவிடர் கழகம் பிரச்சாரம் செய்யும் என்றும் தெரிவித்தார்.
பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில், சென்னையின் தாம்பரம் மற்றும் அதை சுற்றியுள்ள 8 இடங்களில் ஒரே நாளில் வழிப்பறி சம்பவங்கள் நடந்துள்ளன. திமுக அரசில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த பெண் போலீசிடமே செயின் பறிப்பு சம்பவமும் நடந்திருக்கிறது. திமுக அரசு போலீசாருக்கு முழு சுதந்திரம் வழங்க வேண்டும். போலீசாரும் திமுகவினரின் அதிகார துஷ்பிரயோகங்களை புறக்கணித்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்வாய் கிராமத்தில் நடந்த வன்முறைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பாமக நிறுவனரும் அதன் தலைவரும் இதை வைத்து வட மாவட்டங்களில் சமூக பதற்றத்தை உருவாக்கிட முயற்சிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என திருமாவளவன் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக பாமக பரப்பும் வதந்தியை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். திமுக அரசு வழங்கிய பொங்கல் தொகுப்பை 33 லட்சம் பேர் புறக்கணித்துள்ளனர். திமுக அரசு மீது தமிழக மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். தமிழக மக்கள் பொங்கல் பரிசை புறக்கணித்ததைப் போல வெகு விரைவில் 2026 இந்த ஆட்சியையும் புறக்கணிப்பார்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா புகார் தெரிவித்துள்ளார். இந்துத்துவா சக்தியை அகற்ற வேண்டுமென நினைத்தால் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் இந்தி கூட்டணிக்கு வர வேண்டுமென தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். ஒடிசாவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் தனது மனைவியுடன் புவனேஸ்வர் அரசு அருங்காட்சியகம் உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்தார். ஆட்டோவில் பயணம் செய்து சில முக்கிய நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்றார். வங்கதேசத்தில் என்னை கொல்ல சதி நடந்தது. நானும் என் தங்கையும் 25 நிமிட இடைவெளியில் பிழைத்தோம். அவர்கள் என்னை எப்படி கொல்ல திட்டமிட்டனர் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் இன்னும் உயிருடன் இருப்பது அல்லாவின் கருணை என்று வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். இது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர் தான் தேசம் இல்லாமல் இருப்பதாகவும் கூறியுள்ளார். முன்னாள் அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிச்சல் ஒபாமா விவாகரத்து செய்ய உள்ளதாக வதந்திகள் வேகமாக பரவியது. இதற்கு தனது மனைவி மிச்சல் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒபாமா பதிலளித்துள்ளார். நம் வீட்டில் ஒவ்வொரு அறையையும் அரவணைப்பு, ஞானம், நகைச்சுவை மற்றும் கருணை ஆகியவற்றால் நிரப்பியவர் மிச்சல். உன்னுடன் வாழ்க்கையின் சாகசங்களை மேற்கொள்ள முடிந்ததில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. உன்னை காதலிக்கிறேன் என ஒபாமா பதிவிட்டு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். கனடா பிரதமர் பதவிக்கு லிபரல் கட்சி சார்பில் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட சந்திரா ஆர்யா போட்டியிடுகிறார். அவர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு கன்னடத்தில் பேசினார். கர்நாடகாவில் தும்கூர் மாவட்டத்தின் ஷிரா தாலுகாவைச் சேர்ந்த ஒருவர் கனடாவில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மதிப்புமிக்க இந்த அவையில் கன்னடத்தில் பேசுவது சுமார் 5 கோடி கன்னடியர்களுக்கு பெருமை மிக்க தருணம் என்று சந்திரா ஆர்யா கூறினார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்பின் பதவியேற்பு விழா வரும் 20ஆம் தேதி நடக்கிறது. பதவியேற்பு விழா கடுமையான குளிர்கால நிலையின் முன்னறிவிப்புகளின் காரணமாக வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் ருட்டண்டா உள்ளரங்கத்தில் நடக்கிறது. கேபிட்டல் வெளிப்புறத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் அதிபர் பதவியேற்பு விழா நடைபெறும். தற்போது கடும் குளிர் காரணமாக மாற்றப்பட்டுள்ளது. பீகார் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாட்னாவில் போராட்டக்காரர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் அதன்பின் ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைவர் லாலு பிரசாத் வீட்டிற்கு சென்று லாலு, அவரது மகன் தேஜஸ்வி உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். மூடா முறைகேடு வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக 300 கோடி ரூபாய் மதிப்பிலான 140 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. முடக்கப்பட்ட சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் உள்ளிட்ட பலரது பெயர்களில் உள்ளன என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பை இந்த ஆண்டு 33 லட்சம் பேர் வாங்கவில்லை. முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பை அதிகம் பேர் வாங்காததற்கு பணம் இல்லாததே காரணம் என ரேஷன் ஊழியர்கள் கூறினர். பொங்கல் முடிந்து சென்னை திரும்புவோரின் வாகன நெரிசலை குறைக்க 3 நாட்களுக்கு போலீசார் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். கனரக வாகனங்கள் ஜிஎஸ்டி, இசிஆர், OMR சாலைகளில் செல்ல இன்று பகல் 2 மணி முதல் ஜனவரி 20 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்தை விரைவுபடுத்த ஆம்னி பஸ்கள் வெளிவட்ட சாலை வழியாக திருப்பி அனுப்பப்படுகிறது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை மீது 2023ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி இந்திய வம்சாவளி இளைஞர் சாய் வர்ஷித் கந்துலா ட்ரக்கை மோத செய்து தாக்குதல் நடத்த முயன்றார். அவரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த அந்நாட்டு கோர்ட் வர்ஷித்துக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் மசோதா விவகாரங்களில் தமிழக அரசும் கவர்னரும் 1 வாரத்தில் தீர்வு காண வேண்டும். இல்லையெனில் நாங்களே இதற்கு தீர்வு காண்போம் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மெல்பர்னில் நடந்து வருகிறது.
பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 3ஆம் சுற்று ஆட்டம் ஒன்றில் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் இங்கிலாந்து வீராங்கனை எம்மா ராடுகானுவுடன் மோதினார். முழுமையாக ஆதிக்கம் செலுத்திய ஸ்வியாடெக் 6-1 மற்றும் 6-0 என்ற நேர்செட் கணக்கில் எம்மா ராடுகானுவை எளிதில் வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறினார். கள்ளக்குறிச்சி ஊராங்கனி ஏரிக்கரை பின்பகுதியில் துரைராஜ் என்பவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலம் அருகே கோழிப்பண்ணை வைத்துள்ளார். அங்கு புறாவும் வளர்த்து வருகிறார். அங்கிருந்த 100க்கும் மேற்பட்ட புறாக்கள் ஒரே நேரத்தில் இறந்து கிடந்தன. சங்கராபுரம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் விஷம் கலந்த அரிசியை போட்டு புறாக்களை கொன்றது தெரியவந்தது. மர்ம நபரை போலீசார் தேடுகின்றனர். மதுரை திருச்சியில் டைடல் பார்க் அமைக்கும் பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளித்து தமிழக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் விரைவில் மதுரை திருச்சியில் டைடல் பார்க் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மத்திய சிறை போதை தடுப்பு பிரிவில் பணியாற்றிய லேபர் டாக் இனத்தைச் சேர்ந்த அஸ்ட்ரோ என்ற மோப்ப நாய் வயது மூப்பு காரணமாக இறந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக திறம்பட பணியாற்றி வந்த அஸ்ட்ரோவின் உடலை 21 குண்டுகள் முழங்க சிறைத்துறை அதிகாரிகள் அடக்கம் செய்தனர். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து டிக்டாக் ஆப் நாளை முதல் தடை செய்யப்பட உள்ளது. தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களை மேற்கோள் காட்டி ஜோ பைடன் சட்டம் இயற்றினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கல்லம்பாளையம் அர்ஜுன் காலனி பகுதியைச் சேர்ந்த மக்கள் இரவில் மேளதாளங்கள் முழங்க பொங்கல் விழா கொண்டாடினர். அங்கு வந்த திமுக கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கவுன்சிலரை கண்டித்து நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின் கலைந்து சென்றனர். பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு சென்னை திரும்பும் பொதுமக்களால் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்ட பாஜக தலைவராக இருந்த தயாசங்கர் மற்றும் அவரோடு மாவட்ட பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்த வேல் ஆறுமுகம் என்பவரும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரும்பு பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். வீட்டின் பின்புறம் மாடுகளுக்கு வைக்கோல் எடுக்க சென்றார். அங்கு மலைப்பாம்பு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். வனத்துறையினர் விரைந்து சென்று 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் கொண்டுவிட்டனர். பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக தினசரி பஸ்களுடன் சிறப்பு பஸ்களும் இயங்கி வருகின்றன. இன்று 3412 பஸ்களும் நாளை 4302 பஸ்களும் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் உள்ளது. அங்கு தை மாத பூர நட்சத்திரத்தையொட்டி அகோர மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்தியவரை போலீசார் 35 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். காயமடைந்த சைஃப் அலி கான் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தச்சு தொழிலாளியிடம் விசாரிக்கப்படுகிறது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்காலிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வார இறுதி நாளான இன்று சற்று குறைந்துள்ளது. தங்கம் சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 59,840 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,435 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கழுத்து வலி காரணமாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர் விராட் கோலியும் முழங்கை பிரச்சினை காரணமாக KL ராகுலும் எதிர்வரும் ராஞ்சி கோப்பை போட்டிகளில் விளையாட மாட்டார்கள் என BCCI தகவல் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மகரவிளக்கு காலம் நிறைவடைகிறது. இதன் காரணமாக நாளை இரவு வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 178வது ஆராதனை விழாவின் கடைசி நாளான இன்று பஞ்சரத்ன கீர்த்தனை நிகழ்ச்சியில் 1000 கர்நாடக இசைக்கலைஞர்கள் ஒரே நேரத்தில் ஒரே ராகத்தில் கீர்த்தனை பாடி தியாகராஜருக்கு இசையஞ்சலி செலுத்தினர். கோவை மாவட்டம் சிறுமுகை அடுத்த லிங்காபுரம் கிராமத்திற்குள் அதிகாலையில் நுழைந்த பாகுபலி காட்டு யானை சாலையில் நடந்து சென்றதை பார்த்த கிராமத்தினர் அதிர்ச்சியடைந்தனர்.
கிராமத்தினர் ஒன்றிணைந்து பாகுபலி யானையை வனத்திற்குள் விரட்டினர். யானையும் அமைதியாக வனத்திற்குள் திரும்பச் சென்றது. நடிகர் பாலகிருஷ்ணாவின் டாகு மகராஜ் சினிமா வெளியீட்டின் போது தியேட்டர் முன் ஆடுபலி கொடுத்த ரசிகர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ரசிகர்களிடம் விசாரணை நடக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் அருகே அவித்த முட்டை வெஜ் புலாவ் சாப்பிட்டுக் கொண்டிருந்த தமிழக பக்தர்களை போலீசார் கண்டித்தனர். சக பக்தர்கள் அளித்த புகாரை தொடர்ந்து உணவு பறிமுதல் செய்யப்பட்டது. திருமலையில் அசைவ உணவு சாப்பிட தடை உள்ள நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என போலீசார் பக்தர்களை கண்டித்தனர். அலிபிரி சோதனைச் சாவடியில் பக்தர்கள் உடைமைகள் சோதனை செய்வதில் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. சென்னை மதுரவாயல் அருகே மெட்ரோ குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர். நோய் பரவும் அபாயம் ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான ஜெயமுருகன் நேற்று மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 65. திருப்பூரில் உள்ள அவரது வீட்டில் அவர் உடலுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டு திருப்பூர் தெற்கு மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இவரின் திடீர் மறைவு திரையுலகினர், அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திமுக கொண்டு வந்த சட்டங்கள் அனைத்தும் வலிமையானவை. எண்ணற்ற சட்ட போராட்டங்களை நடத்தி வழக்கு தொடுத்து வெற்றி கண்டுள்ளோம் என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார். அடுத்த பந்தயத்தில் பங்கேற்பதற்காக நடிகர் அஜித்குமார் போர்ச்சுகல் புறப்பட்டு சென்றார். போர்ச்சுகலில் தெற்கு ஐரோப்பிய போர்ஷே ஸ்பிரிண்ட் தொடர் 2025 நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வாகன திருட்டில் ஈடுபட்ட தீர்த்தமலையைச் சேர்ந்த சென்னப்பன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 2 வீலரை பறிமுதல் செய்து உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். சென்னப்பனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். மேலும் ஊத்தங்கரையில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் போலீசார் தீவிர ரோந்தில் ஈடுபட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். நடிகர் ரவி ஆர்த்தி தம்பதியின் விவாகரத்து வழக்கில் சமரச பேச்சுவார்த்தையை நிறைவு செய்த பின்னர் விவாகரத்து வழக்கு விசாரிக்கப்படும் என பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து குடும்பநல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோவிந்த நாட்டுச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயசங்கர் கடந்த 5 ஆண்டில் மக்களுக்கு அவர் செய்த நற்பணிகளை போற்றும் வகையில் ஜெயசங்கருக்கு மேலதாள வரவேற்பு கொடுத்து பாராட்டு விழாவும் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சிங்கானோடை கிராமப்புற சாலைக்கு செல்ல சப்வே அமைத்து தர வலியுறுத்தி சீர்காழி நாகப்பட்டினம் நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தி மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். நாளை சாலை மறியல் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் தை மாத பூரம் நட்சத்திரத்தை முன்னிட்டு அகோரமூர்த்தி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. புஷ்ப அலங்காரத்தில் காட்சியளித்த அகோரமூர்த்தியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்தியாவில் 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் என்று IMF என அழைக்கப்படும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. புவியியல் சார்ந்த அரசியல் பதட்டங்கள், போர்கள் முதலான சூழல்களிலும் இந்தியா பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு என்ற அடையாளத்தை தக்கவைத்திருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவில் பங்கேற்று மக்களை மகிழ்வித்த கலைஞர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். மக்களை மகிழ்வித்த 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் என கூறியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே சோமனூர் சாமலாபுரத்தைச் சேர்ந்தவர் சாமிதாஸ், வயது 68. ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளரான இவர் கடந்த 2016இல் பூமியின் சுற்றளவான 40,080 கிலோமீட்டர் தூரம் ஓடி கடக்க வேண்டுமென எண்ணி ஓடத் தொடங்கினார். தற்போது வரை 22,800 கிலோமீட்டர் தூரம் ஓடி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். மேலும் மீதமுள்ள தூரத்தையும் ஓடி முடிப்பேன் என உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கூலமேட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசலில் இருந்து துள்ளி குதித்து வந்த காளை ஒன்று கலெக்ஷன் பாயிண்ட் பகுதியில் இளைஞர்களை மிரட்டும் சுவாரஸ்யமான காட்சி சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது. திருச்செந்தூரில் ஏற்படும் கடல் அரிப்பை தடுக்க தூத்துக்குடி MP கனிமொழி தலைமையில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், IIT ஆய்வுக் குழுவினர் கடலோர பகுதிகளை பார்வையிட்டனர். IIT குழுவினர் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி தரும் அறிக்கையின் அடிப்படையில் கடலரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வெள்ளை விநாயகர் கோயிலில் நடந்த சங்கடஹர சதுர்த்தி விழாவில் வெள்ளை விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தது. அருகம்புல் மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜையும் தீபாராதனையும் நடந்தது. வெள்ளிக்கவசத்தில் அருள் பாலித்த வெள்ளை விநாயகரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தேனி பெரியகுளம் அழகர்சாமிபுரம் பகுதியில் உள்ள செட்டிக்குளம் கண்மாயில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளத்தில் உள்ள கலியுக மெய்யர் ஐயனார் கோயில் திடலில் 600 காளைகள் பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு தொடங்கி நடந்து வருகிறது. மாடுகளை அடக்க 300 இளைஞர்கள் களத்தில் உள்ளனர்.
திண்டுக்கல் சின்னாளம்பட்டி பஸ் நிலையம் அருகில் முத்துராஜ் என்பவருக்கு சொந்தமான பீரோ கம்பெனியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எரிந்தன. தீயணைப்புத் துறையினர் வந்து தீயை அணைத்தனர். கரூரில் 16 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வெங்கமேடு காவல் நிலைய காவலர் இளவரசனை மகளிர் போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள முனம்பம், சேரி உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களில் உள்ள வக்ஃபு நில பிரச்சினைக்கு கேரள அரசு விரைந்து தீர்வு காண வேண்டுமென காங்கிரஸ் எம்பி சசி தரூர் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தொட்டிமன்னரை அருகே தெற்கு தோட்டம் பகுதியில் விற்பனைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செகண்ட் ஹேண்ட் காரில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தீ அருகருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களுக்கும் பரவியது. தகவலறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 சொகுசு கார்கள் எரிந்து சேதமானது. தீ விபத்து குறித்து வடக்கு போலீசார் விசாரிக்கின்றனர். கோல்டு பிளேயின் முன்னணி பாடகரான கிறிஸ் மேட் நிகழ்ச்சி இன்று மும்பையில் நடக்கிறது. அதற்கு முன்பாக தனது காதலியும் ஹாலிவுட் நடிகையுமான டகோடா ஜான்சனுடன் அங்குள்ள சிவன் கோயிலுக்கு சென்று கிறிஸ் வழிபட்டார். மும்பையில் உள்ள ஸ்ரீ பாபுல்நாத் கோயிலில் அவர்கள் இருவரும் சாமி தரிசனம் செய்யும் வீடியோக்கள் சோசியல் மீடியாக்களில் பரவி வருகிறது. பனிப்பொழிவு காரணமாக வட மாநிலங்களில் இருந்து திருப்பூருக்கு வரும் வட மாநில ரயில்கள் 4 முதல் 6 மணி நேரம் தாமதமாக வருவதால் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வடமாநிலங்களில் ரயில் தண்டவாளங்களை பனி மூடியதால் காலை 8 மணி வரை ரயில்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டுச் செல்கின்றன. விரைவில் வழக்கமான நேரத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே தகவல் மைய அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் ரூபாய் 400 கோடி மதிப்பில் அமையவுள்ள டாபர் நிறுவன தொழிற்சாலைக்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாபர் நிறுவனம் விண்ணப்பித்திருந்தது. இதை பரிசீலனை செய்து தமிழக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் மல்லிகை, கனகாம்பரம், முல்லை, ரோஜா, செவந்தி முதலான பூக்களின் விலை தை மாத முகூர்த்த நாட்களால் விலை உயர்ந்து ஏலம் போனது. இதனால் மலர் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி சத்திரம் பஸ் நிலையம் அருகே திருவள்ளார் சோலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் முத்துக்குமாரை 4 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. முத்துக்குமார் தந்த விவரங்களின் அடிப்படையில் வெட்டியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் மாங்கரை நடுப்பட்டியில் நல்லகாமு என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் மாற்றுத்திறனாளி கந்தவேல் நேற்று இரவு தவறி விழுந்தார். இன்று காலை அவரது அலறல் சத்தம் கேட்டு வந்தவர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தந்து கந்தவேலை மீட்டனர். புதுச்சேரி கடற்கரையில் இன்று அலைகளின் சீற்றம் அதிகமாக உள்ளதால் டூரிஸ்டுகள் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டூரிஸ்டுகள் இதனால் ஏமாற்றத்துடன் கடலை வேடிக்கை பார்த்து நின்றனர். போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருப்பதி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ரூபாய் 1 கோடி செலவு செய்து ஏழுமலையான் கோயிலில் கர்நாடக பக்தர் சுனிதா கவுடு மலர்களால் அலங்கரித்தார். இன்று தேவஸ்தான அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் நன்கொடையாளர் சுனிதா கவுடுவுக்கு தகவல் கூட அளிக்காமல் காட்சியரங்கத்தில் இருந்து சிலைகளை டிராக்டரில் அள்ளி போட்டு எடுத்து சென்றனர். இதை பார்த்து மனவேதனை அடைந்த சுனிதா அங்கிருந்த தேவஸ்தான அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இளைஞர்களை தெரிக்கவிட்டு முதல் பரிசான டிராக்டர் மற்றும் கன்றுடன் பசுவை பெற்ற வீரப்பன் காளைக்கு அதன் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலை அணிவித்தும் மேலதாளம் முழங்க காளைக்கு ஆரத்தி எடுத்து கிராமத்தினர் மகிழ்ந்தனர். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை தவிக தலைவர் விஜய் திங்கட்கிழமை சந்திக்க உள்ளார். சந்திப்பின் போது போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்ததாக தகவல்கள் பரவியது. ஆனால் காவல்துறை சார்பில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கவில்லை என தவிக மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் தெரிவித்தார். பொங்கல் விடுமுறை முடிந்து மக்கள் சென்னை திரும்புவதால் விமான டிக்கெட் கட்டணம் கடுமையாக உயர்ந்துள்ளது. மதுரை சென்னை இடையே விமான கட்டணம் ரூபாய் 17,991 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அதேபோல் திருச்சி சென்னை இடையேயான கட்டணமும் ரூபாய் 11,089 வரை அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி டு சென்னைக்கு 17,365 ரூபாயும், சேலம் டு சென்னைக்கு 10,441 ரூபாயாகவும் விமான கட்டணம் அதிகரித்துள்ளது. தொடர் விடுமுறையின் காரணமாக சாமி தரிசனம் செய்வதற்கு திருப்பதி ஏழுமலையான் கோயில் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பியது. திருப்பூர் லட்சுமி நகரில் செயல்படும் பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த பீகாரைச் சேர்ந்த 4 குழந்தை தொழிலாளர்களை வடக்கு போலீசார் உதவியுடன் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுவினர் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். பனியன் நிறுவன உரிமையாளரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவுக்கு வந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புனித நீராடி கங்கை நதிக்கு வழிபாடு செய்தார். வேலூர் மாவட்டம் சோழவரம் கிராமத்தில் மஞ்சுவிரட்டு போட்டி நடந்தது. 200க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சேரி பாய்ந்து குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான மக்கள் போட்டியை கண்டு ரசித்தனர். திருவண்ணாமலை கட்டபொம்மன் தெருவில் பாஸ்கர் என்பவர் ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் செய்யும் கடை வைத்துள்ளார்.
இங்கு திடீரென மின்கசிவு ஏற்பட்டு சிலிண்டர் வெடித்து சிதறியது. இதனால் கடை முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறுவதையொட்டி ஜனவரி 20, 22, 24, 26 ஆகிய தேதிகளில் சென்னை காமராஜர் சாலை பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவை சேர்ந்த ஸ்ரீ விபூஷித் சுவாமி நாராயண் நந்த் கிரிஜி மகாராஜ் சனாதன தர்ம அறக்கட்டளை தலைவராக உள்ளார். 6.8 கிலோ தங்க நகைகள் அணிந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் மகா கும்பமேளாவில் அவர் கலந்து கொண்டார். பக்தர்கள் பலரும் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாட்டில் பங்கேற்ற அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் கோட்பாட்டின் அடிப்படையிலேயே குறைபாடு உள்ளது என்றும் உரையாற்றினார். சுப்ரீம் கோர்ட்டையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் தமிழக கவர்னர் ரவி மதிப்பதில்லை. இல்லாத அதிகாரத்தை அவர் கையில் எடுப்பதாக தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டி உள்ளார். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி கடை வீதியில் தாறுமாறாக சென்ற சொகுசு கார் ஒன்று சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது மோதியது. இதில் 6 பேர் படுகாயமடைந்தனர். ஆத்திரமடைந்த மக்கள் காரின் கண்ணாடியை உடைத்து காரை தடுத்து நிறுத்தினர். தகவல் அறிந்து வந்த மாரண்டஹள்ளி போலீசார் காரை ஓட்டி வந்த நபரை பிடித்து விசாரித்தனர். பிரபல ஜவுளி தொழிலதிபர் ஆனந்தன் என்பவரின் மகன் கோவிந்தராஜ் மது போதையில் காரை ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்தியது விசாரணையில் தெரியவந்தது. கோவிந்தராஜை போலீசார் கைது செய்தனர். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் சாதி பாகுபாடு காரணமாக தனக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என தமிழரசன் என்பவர் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டி இருந்தார். இந்நிலையில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க ஆன்லைன் வாயிலாக பெறப்படும் விண்ணப்பத்தில் இனம், மதம் போன்ற எவ்வித விவரங்களும் கேட்கப்படுவதில்லை. தமிழரசன் போட்டிக்கு தாமதமாக வந்ததாலும் மழை மற்றும் நேர பற்றாக்குறை காரணமாகத்தான் போட்டி நடத்தி முடிக்கப்பட்டது. தமிழரசன் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளது உண்மைக்கு புறம்பானவை என அம்மாவட்ட கலெக்டர் சங்கீதா விளக்கமளித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு வெளிநாடு பறவைகள் வர தொடங்கி இருக்கின்றன. ஜூன் வரை பறவைகள் இங்கேயே தங்கியிருந்து பின்னர் புறப்பட்டுச் செல்லும். இதனால் டூரிஸ்டுகள் வருகை அதிகரிக்கும். புதுச்சேரி கூடப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் வெங்கடபதி. வேளாண் ஆராய்ச்சிக்காக பத்மஸ்ரீ விருது பெற்றவர். இவரது மகள் ஸ்ரீலட்சுமி. MBA பட்டதாரியான இவர் தந்தையுடன் சேர்ந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார். தற்போது லெமன் சுவையில் நறுமண மிளகை உருவாக்கி அசத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் நடந்த நிகழ்வில் லெமன் சுவையிலான மிளகை சபாநாயகர் செல்வம் வெளியிட வேளாண் இயக்குனர் வசந்தகுமார் பெற்றுக்கொண்டார். சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி புனித அந்தோணியார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டுக்கு கட்டு மாடுகள் அவிழ்த்துவிட்ட போது 70 வயதான சண்முகம் என்பவர் மாடு முட்டி இறந்தார். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பிப்ரவரி 19 தொடங்கவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்கள் பட்டியலை BCCI அறிவித்துள்ளது. ரோஹித் சர்மா மீண்டும் அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் உள்ள தான் படித்த ஆச்சாரியா பாடசாலா பள்ளி கல்லூரியின் 90வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடிகர் ரஜினி வீடியோ மூலம் வாழ்த்து தெரிவித்தார். அதில் ஆசிரியர்களின் அன்பும் ஆதரவும் தான் எனது உயர்வுக்கு அடித்தளமாக அமைந்தது. ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். கன்னட வழி வகுப்பில் படிக்கும்போது முதல் மாணவனாக இருந்தேன். பின் என் அண்ணன் என்னை ஆங்கில வழி கல்விக்கு சேர்த்தார். அதனால் படிப்பில் சிரமங்களை எதிர்கொண்டேன். மன உளைச்சலுக்கு ஆளானேன். பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் எனது சிரமத்தை புரிந்து கொண்டு பாடம் நடத்தினார்கள். பள்ளியில் கழித்த நாட்களை மறக்க முடியாது என்றார். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் உள்ளிட்டோர் நடித்துள்ள விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆகிறது. இதன் ட்ரெய்லர் யூடியூபில் வெளியாகி பாராட்டுகளை பெறுகிறது. 24 மணி நேரத்தில் இந்த ட்ரெய்லர் 9 மில்லியன் பார்வைகளை மட்டுமே கடந்தது. இதற்கு முன் வெளிவந்த அஜித்தின் துணிவு படம் 24 மணி நேரத்தில் 24 மில்லியன் பார்வைகளையும், வலிமை படம் 11 மில்லியன் பார்வைகளையும் பெற்றன. ஆனால் விடாமுயற்சி அதை கூட முறியடிக்காதது ஏமாற்றமாக உள்ளது. தமிழில் விஜயின் லியோ படம் 24 மணி நேரத்தில் 31 மில்லியன் பார்வைகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் தயாரிப்பில் உருவாகி வரும் படம் பெருசு. வைபவ், நிகாரிகா, சுனில், கருணாகரன் நடிக்கின்றனர். இப்பட இயக்குனர் இளங்கோராம் கூறுகையில், ஒரு பெரியவரை சுற்றி நடக்கும் குடும்ப கதை. மனிதர்களின் இயல்பான குணங்களை காமெடியாக சொல்லும் படம். இந்த படத்தின் கதையும் காட்சியும் முதியவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக இருக்கும். பெரியவர்களை கிராமப்புறங்களில் பெருசு என்று செல்லமாக அழைப்பது வழக்கம். அதனையே படத்தின் தலைப்பாக வைத்துள்ளோம் என்றார். விலங்கு வெப் சீரிஸை இயக்கிய பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் படம் மாமன். சூரி, ராஜ்கிரண், ஐஸ்வர்யலட்சுமி, சுவாசிகா உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள்.
இயக்குனர் கூறுகையில் 6 வயது சிறுவனுக்கும் அவனது தாய் மாமனுக்கும் இடையேயான உறவை உணர்வு பூர்வமாக பேசும் படைப்பாக தயாராகி வருகிறது. அனைத்து தரப்பு ரசிகர்களும் குடும்பத்தினருடன் ரசிக்கும் வகையில் மாமன் உருவாகிறது. திருச்சி அதை சுற்றியுள்ள ஊர்களில் படப்பிடிப்பு நடக்கிறது என்றார். இப்படம் கோடையில் வெளியீடு என தேதி குறிப்பிடாமல் போஸ்டர் வெளியிட்டுள்ளனர். சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடித்து 12 ஆண்டுகளுக்கு பின் இந்த பொங்கலுக்கு வெளியான படம் மதகஜ ராஜா. பொங்கல் வெளியீட்டு படங்களில் இந்த படம் தான் வசூலை தருகிறது. இதையொட்டி நடந்த சக்சஸ் மீட்டில் பேசிய விஷால் நடுக்கம் உலக அளவில் ரீச் ஆகிவிட்டது. என்னை பிடிக்காதவர்கள் கூட என்னை நேசிக்க தொடங்கிவிட்டனர். 12 வருடம் கழித்து ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆனது இதுவாகத்தான் இருக்கும். நான் பாடிய முதல் பாடலான மை டியர் லவ்வருக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது. விஜய் ஆண்டனி நடத்தும் இசை நிகழ்ச்சியில் என்னை பாட அழைத்துள்ளார். இது என் முதல் கான்சர்ட். கனவிலும் நினைத்திராத ஒன்று. ரசிகர்கள் கல் எறிய மாட்டார்கள் என நம்புகிறேன் என்றார். ஈரான் சுப்ரீம் கோர்ட் ஓய்வறைக்குள் நுழைந்து அங்கிருந்த 2 மூத்த நீதிபதிகளை சுட்டுக் கொன்ற கொலையாளி தன்னையும் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்தான். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நடந்த இந்த சம்பவத்தில் நீதிபதிகளின் மெய்காப்பாளரும் காயமடைந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கசிநாயக்கன்பட்டி கிராமத்தில் 42ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. குறைந்த நேரத்தில் இலக்கை தொட்ட 3 மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழக வரலாறு மற்றும் திருவள்ளுவர் பற்றி தெரியாமல் கவர்னர் ரவி தொடர்ந்து செயலாற்றி வருகிறார். ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் ஈவேராவை விமர்சித்து பிரச்சாரம் செய்தால் எத்தனை மக்கள் அவரை ஆதரிக்கின்றனர் என்பது தெரியவரும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கூறினார். கொடைக்கானல் மலை கிராமங்களான மூங்கில்காடு, மஞ்சம்பட்டிக்கு சென்று டிஎஸ்பி மதுமதி அங்கு வசிக்கும் பழங்குடியினரை சந்தித்து பேசினார். போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். புதுடில்லி சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது காங்கிரஸ், பாஜகவினர் ஓட்டுக்கு பணம் விநியோகிப்பதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் அரசியல் நாகரிகத்துடன் நடந்து கொண்டார். தற்போதைய காங்கிரஸ் தலைவர்கள் அப்படி இல்லை என கெஜ்ரிவால் கூறினார்.